ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणसचुश्रोत्रम् अदो बलम् इन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरदे यः उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸ்வேதகேது 24 ஆண்டுகள் கழிந்த இளைஞனாக வீடு திரும்புகிறான். 12 ஆண்டுகள் குருகுலத்தில் பல வித்தைகளை கற்றுக்கொண்டு வந்தான். வேதங்களையும் அறிந்தான், வேத அங்கங்களையும் அறிந்தான், வேத உபாங்கங்களையும் அறிந்தான், மற்றும் வேறு என்னென்ன விசேஷங்கள் உண்டோ அத்தனையும் குருகுலத்திலிருந்து அறிந்து வந்தான். ஆனால் ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளவில்லை. ஆதேசம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்ததான ஒரு உபதேசமாகிய எதை அறிந்து கொண்டால் அனைத்தையும் அறிந்ததாகுமோ அந்த அறிவை, அந்த பிரம்ம வித்யாவை, அந்த ஞான வித்யாவை, அந்த பூம வித்யாவை அவன் கேட்டு தெரிந்து கொள்ளவில்லை. இதை அவனுடைய தந்தை வீட்டுக்கு வந்த உடனேயே அவனை பார்த்தவுடன் அவர் அறிந்து கொண்டார். எப்படி அறிந்து கொண்டார்? ஏ ஸ்வேதகேதோ யன்னு சோம்ய இதம் மகாமனா அனுசானமானி ஸ்தப்தோ அஸ்ய யுதம் அஸ்தி உதஹ தம் ஆதேசம் அப்ராக்ஷ்ய ஏன அஸ்ருத ஸ்ருதம் பவதி அபதம் மதம் பவதி அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் இதி கதம் நு பகவ ச ஆதேச பவதி இதி என்று ஒரு உரையாடல் வருகிறது. ஏ ஸ்வேதகேது சோம்யா, நீ இருப்பதை பார்த்தால் யத்னு அப்படின்னா யன்னு அப்படின்னு வருது. எப்படி இருக்கிறாய்? மகாமான, மிகவும் மானஸ்தனாகவும் கர்வம் பிடித்தவனாகவும், அனுசானமானி, என்னை தவிர இந்த வகுப்பில் யாரும் சிறந்தவன் இல்லை, நான் அறிந்ததை உடனே நிறைவு கூர்த்து திரும்ப சொல்லக்கூடியவன், அனு உச்சாரணம் அப்படி என்று நினைக்கிறாயே, உன்னிடம் அந்த பணிவே இல்லையே, ஸ்தப்த, உனக்கு திமிர் இருக்கிறதே என்று அவர் வாய்விட்டே சொல்கிறார். தம் ஆதேசம் அப்ராக்ஷிய, இதிலிருந்து நீ ஆதேசம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஞானத்தை உன் குருவிடம் இருந்து கற்றுக்கொள்ளாமலே இந்த அளவுக்கு நீ பெருமை பிடித்தவனாக வந்திருக்கிறாய். அந்த ஆதேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த உபதேசமானது ஏன ஸ்ருதம் பவதி, எதை எதை கேட்டால் வேறு எதையும் கேட்க வேண்டியதில்லையோ, ஒன்றை கேட்டுவிட்டால் வேறு உனக்கு செவிடானாலும் ஒரு பிரச்சனை இல்லை, வேறு எதுவும் உலகத்தில் நீ கேட்க வேண்டிய விஷயம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டது ஒன்று இருக்குது. ஏன ஸ்ருதம் பவதி, அனைத்தும் கேட்டு படித்து முடித்ததாகவும் அறிந்து கொண்டதாகவும் ஆகிவிடும். அமதம் மதம், அதை அறிந்து கொண்ட, அதை நினைத்து சிந்தித்து பெற்றால் வேறு இன்னொரு மதமே வருவதில்லை, இன்னொரு கருத்துக்கே இடமில்லை, அது ஒரு கருத்து தான் உள்ளது. வேறு கருத்து, அனைத்து கருத்தையும் அறிந்தவனாக ஆகிவிடுவாய். அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் பகுதி, இனிமேல் நிச்சயிக்க வேண்டியது என்று இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது, எல்லாமே உனக்கு நிச்சய புத்தி இருக்கும். அப்படிப்பட்டதை நீ தேட்டி தெரிந்து கொண்டாயா என்று கேட்கிறார். அதெப்படி பகவான் ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாகும்? கதம் நு பகவ, அது எப்படி முடியும்? அந்த ஆதேசத்துக்கு எப்படி இருக்க முடியும் என்று அவன் சந்தேகம் கேட்குறான். அது மாதிரி ஒன்று இருக்க முடியுமா? அதை பற்றி பதவுரை பார்ப்போம். ஏ ஸ்வேதகேதோ சோமிய, அன்பான மகனே ஸ்வேதகேது, இதம் இப்போது மகாமனா
அனுசானமானி, நூ வரலங்க, நீங்கள் போட்டுக்கலாம். அனுசானமானி ஸ்தப்தோ அசி, எல்லாம் கற்றுவிட்டோம் என்ற ஆணவம் உன்னிடம் தெரிகிறதே, செருக்கு மிக்கவானாக அல்லவா இருக்கிறாய் என்று சொல்கிறார். உத தம் ஆதேசம் அப்ராக்ஷிய, அந்த உபதேசத்தை நீ கேட்டாயா? அப்ராக்ஷிய என்றால் கேட்டுக்கொண்டாயா? அந்த உபதேசம் எப்படிப்பட்டது? ஏன அஸ்ருதம் ஸ்ருதம் பவதி, அமதம் மதம் அவிஜாதம் விஜாதம் இது. எந்த உபதேசத்தால் கேட்டிராததனவெல்லாம் கேட்கப்பட்டனவோ, யூகிக்கப்படாததெல்லாம் யூகிக்கப்பட்டதோ, நிச்சயிக்கப்படாததெல்லாம் நிச்சயிக்கப்பட்டதோ, அதுவே அந்த ஆதேசம். கதம் நு பகவ ச ஆதேச பவதி. ஓ பகவன், அப்பா, அப்படி ஒரு தத்துவம் இருக்க முடியுமா? பவதி இதி, அப்படி இருக்க முடியுமா? பவதி என்ன இருக்க முடியுமா என்று கேட்கிறான். சங்கரர் இதுக்கு விளக்கத்தை தருகிறார். ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஜாதம் பவதி என்பது ஆதேசம். ஏகம் விஞ்ஞானே என்றால் ஒன்றை அறிந்து கொண்டால் சர்வம் விஜாதம், அனைத்தும் அறிந்து விட்டதாக. அதை தான் ஸ்ருதம் அப்படின்னு அவர் சொன்னார், கேட்டதுன்னு சொன்னார். மதம் என்று சொன்னார், எதையெல்லாம் சிந்தித்து தர்க்கமூரியாக கண்டுபிடிக்க முடியுதோ அதெல்லாம் மதம்னு பேர். அப்புறம் விஜாதம்னா நிச்சயம் செய்வது. இந்த இடத்துல இந்த மூன்றுமே சிரவண மனன நிதித்தியாசனத்தை குறிக்கிறது. நம்ம மந்திரத்தில் பார்த்தோம் சொன்னால் ஸ்ருதம் என்று சொல்லப்படுகிறது, மதம் என்று சொல்லப்படுகிறது, மூன்றாவது விஜாதம் என்று சொல்லப்படுகிறது. அதை மூன்றும் நம்முடைய சங்கரர் சொல்கிறார் சிரவண மனன நிதித்தியாசனம் தான். ஸ்ருதம் என்பது ஆதேசத்தை கேட்டல், அதை கேட்டால் மற்றதெல்லாம் கேட்டது மாதிரி ஆகும். மதம் என்றால் யூகம் அல்லது தர்க்கம். அதை ஒருவன் குருவிடமிருந்து அந்த தத்துவத்தை கேட்டு கறிந்து கொண்டால் அது எப்படி உண்மையாகும் என்று தனக்கே சிந்தித்து பார்க்கணும். சந்தேகத்தை எல்லாம் தெளிவு செய்து கொள்ள வேண்டும். வேறு தர்க்கங்களையும் போட்டு பார்க்க வேண்டும். இதுக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய தர்க்கங்கள்லாம் உலகத்தில் இருக்கலாம், 4 பேர் பேசுகிறவங்க இருக்கலாம். அதையெல்லாம் கூட்டி கழித்து எல்லாத்தையும் பார்த்திருந்து இனிமேல் தர்க்கம் செய்வதற்கே வாய்ப்பில்லை, இது உண்மை என்று நிச்சயம் பண்ணணும். அது பேர் மனனம். அதன் பிறகு நிதித்தியாசனம், நிச்சயம் பண்ணணும், இதுதான் கருத்து, இனிமேல் இதை விட்டு விலகக்கூடாது, இவ்வாறே இருக்க வேண்டும் என்று ஒருவன் வாழ வேண்டும். அது பேர் நிதித்தியாசனம். இது அநிச்சிதம் நிச்சிதம் பவதி. விஞ்ஞானம் என்றால் நிச்சயித்தல், சுயமாக நிச்சயித்தல் அர்த்தம். சிரவணம் என்பது குரு தனக்கு இந்த உபதேசத்தை தந்து விடுவார். ஆனால் நீ சுயமாக அதை தன் கருத்தாக மாற்றிக்கிட்டியாங்கிறது ஒரு கேள்வி. சில பேர் கேட்டதோடு நிறுத்திடுவாங்க. அதை விசாரித்து தனக்குள்ளே அது சரிதானான்னு சரி பார்க்கணும். யாரோ ஒருத்தர் கணக்கு கொடுத்து எண்ணி கொடுக்குறாங்க, சார் இந்த 2000 ரூபாய் இருக்குது எண்ணி பார்த்துங்கன்னு சொல்கிறாரு, சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அவர் சொன்னதை வச்சு எடுத்துக்கூடாது, நீங்களும் சரி பார்க்கணும். அப்போ மனனம் செய்தல் என்றால் கொண்ட கருத்தை தானும் சரி பார்த்து அதை வேறு தர்க்கங்களெல்லாம் போட்டு பார்த்து, ஒருவேளை குரு அதெல்லாம் கேட்காமலே ஒரு உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் அதை பல இடங்களிலிருந்து தேடி பார்த்து அவர்கள் அப்படி சொல்கிறார்கள், இவர்கள் இப்படி சொல்கிறார்கள், எனவே எல்லாத்தையும் கூட்டி கழித்து இது நிச்சயம் என்று சொல்வது மனனம். அப்படி நிச்சயம் பண்ண பிறகு அதிலிருந்து வழுவாமல் வாழ்க்கையை நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கிறது என்று சொல்கிறார் சங்கரர். சொல்கிறாரு, தயானந்தர் நமக்கு அதை பற்றி அழகாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? எந்த அறிவை பெற்றாலும் அதை பெறுவதற்கு 4 படிநிலைகள் இருக்கின்றன என்று சொல்கிறார். ஞானத்தின் 4 படிநிலைகள் என்ற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நம்ம பார்ப்போம். எந்த உண்மையை புதிதாக நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது முதல் நிலை சம்சய நிலை, சந்தேக நிலை. அடுத்த நிலை சம்பாவனா நிலை. ஓ, இது நியாயமாகத்தான் இருக்கிறது என்று சந்தேகத்தை தாண்டி அது நியாயத்தை கண்டுபிடித்தல். மூன்றாவது உண்மைதான், இது தப்பாக இருக்கவே முடியாது, பாசிபிள் என்று சொல்கிறது நிச்சய நிலை. அதன் பிறகு அதை வாழ்க்கையில் பயனுக்கு கொண்டு வருவது ஞான நிஷ்டா நிலை என்று சொல்கிறார். சம்சய நிலையில் முதல்ல ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்ட சமம்னு சொன்னால் சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் இருக்கும். அப்புறம் அதுக்கு தக்க உதாரணம்லாம் அவர் கொடுப்பார். அதை நம்ம சிந்திக்கும் பொழுது கரெக்டாக, அப்பா சொல்கிறது கரெக்டு தான், ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டு தகும் என்று அவன் உண்மையாக இருக்கும் என்று அவன் நம்புகிறான். அது ஒரு சிரத்தை ஏற்படுது. மூன்றாவது, அதை மனனம் செய்து உண்மைதான் என்று நிச்சயம் பண்ணுகிறான்.
அதுக்கப்புறம் ஞான நிஷ்டா நிலை. அந்த அறிந்த ஞானம் அவனுக்கு பயன் தரும். எப்போ அது பயன் தரும்? நீ முதல்ல சந்தேகம் இல்லாமல் தெரிந்து கொண்டால் தான் பயன் தரும். நீ அரைக்குறையாக சந்தேகத்தோடு நிச்சயம் செய்து கொள்ளாமல் வந்திருந்தனா அது வாழ்க்கையில் உனக்கு பயன் தராது. எனவே ஞானம் பயன் தர வேண்டும் என்றால் இந்த 4 நிலை களைய வேண்டும். முதல்ல சந்தேக நிலையை பார்ப்போம். ஒன்றை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்று முதலில் சந்தேகப்படுகிறது. அது எப்படி முடியும்? ஜிலேபி மஞ்சள் நிறம், அது பார்த்த உடனே மஞ்சள்னு தெரியுது. ஆனால் அது இனிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? அதனால் ஜிலேபி மஞ்சள் நிறம் அறிந்தால் ஜிலேபி இனிக்கும் என்ற மற்ற எல்லா விஷயத்தையும் அறிந்ததாகுமா? ஆகாதே. அப்புறம் அப்படி வாயில் போட்டால் க்ரன்ச்சியாக இருக்கும், ஜூஸியாக கொட்டும், இப்படி எல்லாம் அதுக்கு நிறைய அறிய வேண்டியது இருக்குது. ஆனால் வெறும் மஞ்சள் மட்டும் காப்பிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த தான் ஜிலேபி. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஜிலேபி அப்படின்னு சொல்கிறேன். ஜிலேபி பார்த்த உடனே ஜிலேபி முழுக்க எல்லாருக்கும் தெரிவதில்லை. சின்ன விஷயத்திலே இப்படி இருக்கும் பொழுது இவர் சொல்கிறது எல்லாம்னு சொல்கிறாரு. நம்ம ஜிலேபியினுடைய எல்லாமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவர் சொல்கிறது கேட்டோம்னா உலகத்தில் இருக்க அனைத்தையும் தெரிந்ததாகுமே. இந்த ஜகத்தில் இருக்கக்கூடியது சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூமியில் இருக்கக்கூடிய உயிருடையவை, உயிரற்றவைகள், அப்புறம் அண்டசராசில் என்னென்னவோ இருக்கிறதோ, தேவலோகம் இருக்கிறது, நரகலோகம் இருக்கிறது. அங்கே தேவர்கள் வசிக்கிறார்கள். அவங்களுக்கு பிறப்பு எப்படி, கர்மங்கள்லாம் எப்படி நடக்குது, எப்படி ஒருத்தன் சாகிறான், செத்த பிறகு எங்கெல்லாம் போகிறான், எத்தனையோ விஷயங்கள் இந்த ஜகத்தில் இருக்கிறதே. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி எத்தனையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க செயற்கையாகவே அறிவு கொடுக்குது. எதை கேட்டாலும் அதுக்கு இந்த மனித அறிவிலேருந்து திரட்டி கொடுக்குது. மனிதனுக்கு அப்பாற்பட்டது கொடுக்காது. மனிதன் என்ன சேகரிச்சிருக்கிறானோ அந்த அறிவுக்குள்ளே தேடி பிடிச்சி கொடுக்கறது தான். அது ஒரு தேடி எந்திரம். தேடி நமக்கு தொகுத்து கொடுக்குது. கூகுள் அப்படிங்கிற ஒரு தேடி எந்திரமாக இதை தான் செய்யுது. ஆனால் 1 மில்லியன் ரிசல்ட் கொடுக்கும். அத்வைதம் என்று சொன்னால் அந்த அத்வைதங்கிற வார்த்தை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் உனக்கு பட்டியல் போட்டு கொடுத்துரும். அது பாருங்கள், 26 மில்லியன் சைட்டேஷன் சொன்னோம். 26 மில்லியன் நீங்கள் படிக்க முடியுமா? முடியாது. ஆனால் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் கொடுத்தோம்னா ஒரே ஆர்டிக்கல் கொடுத்துரும். அது எல்லா 23 மில்லியன் புஸ்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடியதெல்லாம் அத்வைதங்கிற சொல்லில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அதெல்லாம் சேர்த்து பார்த்து கூட்டி கழித்து இவ்வளவு தான் அப்படின்னு கொடுக்கும். அந்த அளவுக்கு கொடுத்தாலும் கூட ஏற்கனவே மனிதன் அதற்கு என்ன கொடுத்துருக்கிறானோ அதற்குள்ளேருந்து தான் அதை கொடுக்க முடியும். அதனால் அதற்கு அப்பாற்பட்டதை கொடுக்க முடியாது. ஆனால் இவர் சொல்கிறாரு, ஒன்றை அறிந்து கொண்டால் மனிதனுக்கு இனிமேல் அறியாததெல்லாம் கூட அறிந்துக்க முடியும்னு சொன்னால் அது எப்படி? மதம் அமதம் மதம்ங்கிறார். அதனால் முதல்ல சந்தேகத்தான் வரும். யாருமே அத்வைத வேதாந்தத்தில் வந்தவுடனே ஸ்வேதகேது மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. அது எப்படி முடியும்? உபநிஷத் போய் சொல்லாது. அந்த முதல்ல சம்சய நிலை என்பதை நமக்கு உண்டாகுது. மறுபடியும் சம்பாவன நிலை. சம்பாவனம்னா இட் இஸ் பாசிபிள், சம்பவம் நடக்க முடியும், அவ்வாறு இருக்க முடியும் என்று சொல்கிறார். அப்போ மறுபடியும் மீண்டும் மீண்டும் கேட்கிறான். கேட்கும்போது அவர் உதாரணத்தையெல்லாம் கொடுத்து அவர் சொல்கிறார். அந்த இடத்துல சிரத்த நிலை வருகிறது. இப்போ ஜிலேபியை பார்த்தோம். ஜிலேபியினுடைய மஞ்சள் நிறம் அறிந்தால் அதன் இனிப்பு என்பதை அறிய முடியாது. ஏக ஞானேனே ஏகம் ஏவ ஞானம் என்று ஒருத்தனுக்கு சந்தேகம் வருது. ஒன்றை அறிந்து கொண்டால் அந்த அறிவு மட்டும்தான் இருக்குமே தவிர அது எக்ஸ்ட்ரா குட்டி போட்டு நிறைய அறிவெல்லாம் கொடுக்காது. ஏக ஞானேன ஒன்றை அறிந்து கொள்வதால் ஏகம் ஏவ ஞானம், ஒன்று மட்டும்தான் நமக்கு தெரியும். இது தானே. ஒரு திருக்குறள் படித்தோம்னா 1330 தெரிஞ்சுக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஒரு குறளே நமக்கு தெரியாது. ரெண்டாவது, காரண விஞ்ஞானேன காரியம் சர்வம் விஞ்ஞாதம் என்ற ஒரு தத்துவத்தை சொல்கிறார். காரணத்தை அறிந்து கொண்டால் காரியங்களை அறிந்தது போல என்று அடுத்த நிலை வருது. பல பதார்த்தங்கள் இருக்கின்றன, அவற்றிற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறதுன்னு வைங்க. அப்போது அந்த பல பதார்த்தத்தை நம்ம தனித்தனியாக அறிய வேண்டியதில்லை. அந்த காரணமாகிய ஒன்றை அறிந்து கொண்டால் போதும். ஒருவர் என்ன பண்ணுறாரு, அரிசி மாவுலேருந்து பலவிதமான இந்த தோசை மேளா அப்படின்னு சொல்கிறாங்க. 100 வகையான தோசையை அவங்க அரிசி மாவுலேயே செய்து கொடுக்குறாங்க. இப்போ பதார்த்தங்கள் 100 இருக்குது. அத்தனையும் தனித்தனியாக இப்படி ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை. அரிசி மாவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இப்போது காரணமாகிய அரிசி மாவை அறிந்து கொண்டால் காரியங்கள் 100 கணக்கில் இருந்தாலும் கூட அனைத்தையும் அறிந்ததாகத்தான் ஆகும். ஏன்னா கடைசியில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? அரிசி மாவு தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த 100 தோசையும் எடுத்து பிசைஞ்சு இதில் எது செய்யப்பட்டது எதில் செய்யப்பட்டது ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரும்பொழுது அரிசி மாவு அப்படின்னு 100 தடவை அரிசி மாவுன்னு சொல்லணும். அதுக்கு நேராக அரிசி மாவே நீ அறிஞ்சிட்டினா இந்த 100 விதமான தோசைகளையும் அறிந்தமான ஆகும் இல்லையா? அதுபோல் ஆயிரக்கணக்கான பொம்மைகளெல்லாம் மண்ணில் செய்தாலும் கூட மண் ஒன்றை அறிந்தால் அனைத்து பொம்மையும் அறிந்தது போல் ஆகும் என்பதும்போது காரண விஞ்ஞானேன
எது காரணமோ மூல காரணமோ அந்த அறிவினால் அதனால் உண்டான காரியங்கள் அனைத்தையும் நாம் அறிந்து கொண்டதாகும் என்று நினைக்கும் பொழுது, அப்பா நீங்கள் சொல்கிறது கரெக்டாகப்பா, இப்போ ஒத்துக்கிறேன், ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்ட சமம், இப்படி சொல்லியிருக்கணும். காரணத்தை அறிந்து கொண்டால் காரியங்கள் அறிந்துன்னு சொன்னால் நான் ஒத்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் ஏகம் விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் பவதின்னு சொன்னீங்க. சரி, சந்தேகம் வரட்டும், உனக்கு ஆச்சரியம் வரட்டும், அது எப்படி முடியும்னு ஒரு சந்தேகம் வந்தால் தானே நீ அந்த நிவர்த்திக்கு அடுத்த கிளாஸை வருவேன். நீ அப்புறம் கேட்டதோடு போயிடுவேன். பஸ் எத்தனை மணிக்குன்னா 7:30 மணிக்குன்னு சொன்னால் அதோட போயிடுவான். அப்புறம் பஸ்ஸு பிடிக்கிற வந்து நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கொடுத்தோம்னா அவன் நின்று கேட்பான் என்பதனால் அவ்வாறு சொல்லப்பட்டது. உபனிஷதும் அந்த தந்திரத்தை பயன்படுத்துகிறது. இப்பொழுது 2வது நிலை கடந்துட்டோம். அது பேர் சம்பாவன நிலை. நிகழும், இது உண்மையாக இருக்க முடியும் என்று ஊர்ஜிதம் செய்கின்ற நிலை. 3வது இது நிச்சய நிலை 3வதாக வரும்பொழுது, அது 3வது. இங்கே என்ன நிச்சயமாகுதுன்னா, சரி காரணத்தை அறிந்தால் காரியமெல்லாம் அறிந்தா மாதிரி சொல்கிறாங்களே, அது எப்படி முடியும்? காரணம் வேறு காரியம் வேறையாக இருந்ததுன்னா, இப்போது ரொட்டி சுடுறன்னு அறிஞ்சோம்னா ரொட்டி எல்லாம் அறிஞ்ச மாதிரி ஆகிடுமா? அப்படி ஆக முடியாது. அவன் வேறு, பொருள் வேறு. கோதுமை மாவு அறிந்தோம்னா ரொட்டி எல்லாம் அறிஞ்ச மாதிரி ஆகிடும். தோசை மாவு அறிந்தோம்னா தோசைகளெல்லாம் அறிந்தது போல் ஆகும். ஆனால் அந்த தோசையை சுட்ட அம்மாவை பற்றி அறிந்து கொண்டால் தோசை அறிந்த மாதிரி ஆகுமா? அப்போ காரணம் வேறு காரியம் வேறையாக இருந்தோம்னா நமக்கு இந்த அறிவினால் ஒரு பயனும் இல்லை. காரணமும் காரியம் ஒன்றாக இருந்தால் மட்டுமே இந்த ஆதேசம் பயன் தரும். மண்ணை அறிந்து கொண்டால் பொம்மைகளை அறிந்ததுன்னா மண்ணும் பொம்மையும் ஒரே இடத்துல இருக்குது, காரணத்தோட காரியம் சேர்ந்து இருக்குது. அதனால் காரிய யோகோ காரணம் அனன்யவாத் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் அனன்யம், அந்யம்னா வேறாக இருத்தல். அம்மா வேற தோசை வேறன்ற மாதிரி, ரொட்டி சுடுறவன் வேற ரொட்டி வேறங்கிற மாதிரி. காரணம் அவங்க, காரியம் இது. அப்படி வேறு வேறு இருந்தோம்னா காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்ததாக ஆகாது. எந்த இடத்துல காரணம் காரியம் பிரியாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் காரணத்தை அறிந்தால் காரியத்தை அறிந்தது என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் உண்மையாக இருக்க முடியும். அதனால் அந்த நிச்சயம் எனக்கு வந்துடுச்சு. இந்த 3வது நிலையில் நிச்சயப்படுத்திக் கொள்கிறான் மனனம் செய்து. காரிய யோகோ காரணம், யோகோன்னா இணைந்திருத்தல். காரியத்தோடு காரணம் இணைந்திருந்தால் எப்படி இருக்கணும்? அனன்யவத், வேறாக, ரெண்டும் பொருத்தி இருக்கிறதுல. அம்மா தோசை சுட்டுக்கிட்டு இருக்கிற போது தோசையும் அம்மாவும் சேர்ந்து இருக்கிறாங்களே, அந்த மாதிரி இல்லை. மாவும் தோசையும் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி பிரிவராக இருக்கணும். அம்மாவும் தோசையும் பிரிஞ்சிடுவாங்க, சுட்டு போட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் மாவு எப்பொழுதுமே தோசையோடையே இருக்கும். எந்த இடத்துல காரியம் காரணமும் பிரிவர ஒன்றோடு ஒன்று ஒன்றாகவே இருக்கிறதோ, அத்வைதமாக இருக்கிறதோ, அங்கேதான் இந்த உண்மை சரிப்படும் என்று நிச்சயம் பண்ணிக்கிறான். 3வது கடைசி நிலை ஞான நிஷ்டா நிலை. இந்த ஞானத்தினால் எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொள்ள முடியும்னா, அந்த அனைத்து ஜகத்திற்கும் மூல காரணமாக ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த மூலக்காரமாகிய பிரம்மத்தை, கடவுளை அறிந்து கொண்டால் மீது எல்லாவற்றையும் அறிந்தது என்று வரும்பொழுது, இங்கே எல்லாம் அவன் என்று தெரிந்து கொள்ளும்போது அவனுடைய ஞானத்திலே ஒரு பயன் உண்டாகிறது. எல்லாம் ஒரு பொருள்னு தெரியும் பொழுது நீ அதிலிருந்து பிரிஞ்சிருக்க முடியாது. நான் வேறு உலகம் வேறுன்னு நினச்சேன். நானும் உலகம் ஒன்று தான், என்றுமே கடவுள் தான். நான் கடவுள், உலகமும் கடவுள். நான் கடவுள், இங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கடவுள். நான் கடவுள், வானம் மேகம் மழை தரை எல்லாமே கடவுள். நானும் கடவுள். இந்த புல் பூண்டுகளும் மிருகங்களும் பட்சிகளும் பூச்சிகளும் எல்லாம் கடவுள். தேவர்களும் கடவுள், நரகவாசிகளும் கடவுள், அனைத்தும் கடவுள் என்று தெரியும் பொழுது அந்த அறிவு ஞான நிஷ்டான்னு பேர். அது பயன் தர ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவனுடைய உலகத்தை பார்க்கின்ற பார்வை வேறு விதமாக இருக்கிறது. 3 பேத புத்தியில் இருந்தான். நான் வேறு உலகம் வேறு, நான் வேறு இறைவன் வேறு, நான் வேறு மக்கள் ஜனங்கள் வேறு என்று வேறு 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 என்றே நினைத்தான். நான் வேறு, என் கை வேறு என்று நினைத்தான். நான் வேறுன்னு தலைமுடி வேறுன்னு நினைத்தான். அது வெட்டி போடுறான். இங்கே வேற்றுமைகள் அனந்த கோடியாக இருக்கிறது. அங்கே ஒற்றுமையே அவனுக்கு தெரியல. அப்புறம் அவனுக்கு இந்த உலகத்தில் ஒற்றுமை வரும், சமத்துவம் வரும். இந்த ஞானம் ஒன்று தான் சமத்துவத்தை கொடுக்க முடியும். அனைத்து மதங்களும் ஒன்று சேரணும்னா, அனைத்து மனிதர்களும் ஒன்று சேரணும்னா இதற்கு ஒரே அறிவு இந்த ஆதேசம் என்று சொல்லக்கூடிய மூல காரணமாகிய பிரம்மத்தை அறிந்து கொள்வது தான். இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால்தான் உலகத்தில் இத்தனை கோடி மதங்கள் இருக்கிறது. அவர்கள் காரணமாகிய கடவுள் வேறு,
காரியமாக நாமெல்லாம் வேறுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய கடவுள் வேறு, உன்னுடைய கடவுளுங்கிறாரு. எவன் ஒருவன் கடவுளை தவிர வேறு எதுவுமே இங்கே இல்லை என்று தெரிந்து கொண்டானோ, கடவுள் இதை தவிர கடவுள் என்று தனியாக ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொள்கிறானோ, அவன் ஒருவன் தான் உண்மையிலேயே சமத்துவம். இந்த வாழ்க்கையை வாழ்வது பேர் ஞான நிஷ்டா நிலை. இப்படி 4 நிலைகள் ஞானத்தை ஒருவன் கடந்து வர வேண்டும் என்று சங்கரரும் அதை ஒட்டி தயானந்த சரஸ்வதி நமக்கு விளக்கியிருக்கிறார். நம்முடைய குருபரானந்த சுவாமியும் இது அழகாக விளக்கியிருக்கிறார். வாய்ப்பு கிடைக்கும்போது அதனுடைய உரைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சந்தேக நிலை. மறுபடியும் ஒரு சந்தேகம் ஏன் வருதுன்னா, நம்முடைய அனுபவத்தில் காரியமும் காரணமும் வேறு வேறாகத்தான் நம்ம பார்க்குறோம். வீடு கட்டினவன் காரணம், வீடு காரியம் ரெண்டு வேறு வேறு. இது கட்டி முடிச்சு நம்ம போயிட்டான்ல, வீடு ஓடியாக ஒட்டிகிட்டு இருக்கிறானா? இல்லை. காரிய யோகோ பிரதக் விவகாரக. காரண காரிய யோகோ பிரதக் விவகாரக. நமக்கு காரணத்தை தனியாக விவகாரம் பண்ணுகிறோம், காரணத்தை தனியாக விவகாரம் பண்ணுகிறோம். விவகாரம்னா ஹேண்டில் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த பேனா ஹேண்டில் பண்ணுறேன், இதை தனியாக ஹேண்டில் பண்ணுறேன், இதை தனியாக ஹேண்டில் பண்ணுறேன். இது காரணம், இது காரியம்னா எனக்கு ரெண்டையும், இது வலது கையிலையும் இது இடது கையிலையும் பிடிக்கிறேன். தனித்தனியாக தான் நான் அதை ஹேண்டில் பண்ணுறேன். ஆனால் காரண காரியம் ஒரே இடத்துல இருந்தேன்னா நான் ஒன்றா தான் ஹேண்டில் பண்ண முடியும், தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஆனால் அப்படி நம்ம பார்க்குறதில்ல. அனுபவத்தில் எல்லாமே காரியம் தனியாக காரணம் தனியாகிறது. உதாரணத்துக்கு இங்கே ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். விநாயகர் மண் சிலை நம்ம வாங்குகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வாங்கினோம். அது களிமண்ணில் செய்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது வீட்டில் கொண்டு போய் அதுக்கு நம்ம எருக்கஞ்செடி மாலையை போட்டு, அதுக்கு நெத்தியில் ஒரு திலகமிட்டு, தொப்பையில் ஒரு ரூபாய் காசை ஒட்டி அது பூஜையெல்லாம் செய்கிறோம். இந்த விநாயகர் நம்ம வாங்கும் பொழுது அதுக்கு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல, 100 ரூபான்னு வைங்களேன். இன்றைக்கி யாருக்கு 100 ரூபாய் கம்மியாக கொடுக்க போகிறாங்க? 100 ரூபாய் 250 ரூபா அப்படின்னு சொல்கிறார். அந்த விலை மண்ணுக்கா அல்லது விநாயகருக்கா? மண்ணுன்னு வாங்கினோம்னா அது பைசாவுக்கு பெறாது. எங்கள் வீட்டு தெருவிலேயே நிறைய மண் இருக்குது சார்னு சொல்லுவாங்க. அப்படியே இல்லைங்க, இது நான் போய் ஆற்றுலேருந்து ஸ்பெஷலாக எடுத்துனேன் அப்படின்னா கூட மண்ணுக்கு என்னங்க ரேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரேட்டு போடாமல் வைங்க. அது 10 ரூபா 15 ரூபாய் தான் வரும். ஆனால் விநாயகருக்கு 250 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறான். இப்போது காரணம் வேறு, காரியம் வேறு. நாம் அப்படி தானே விவகாரம் பண்ணுறோம். இங்கே மண்ணும் பொம்மையும் ஒன்றா தான் இருக்குது. ஆனால் விவகாரம் வந்துடுச்சுன்னா எப்படி டீல் பண்ணுறோம்? மண்ணாக இருந்தாலும் அது ஒரு தனி வேலை. ஏன்னா அப்படி தானே அவன் வாங்கிட்டு வந்தான் அந்த குயவன். விநாயகர் ஆகிட்டா அதுக்கு வேலை அதிகம். அப்புறம் அது இவர் சாதாரண ஆள் அச்சடித்து வைக்கிற விநாயகர்னு ஒரு ரேட்டு. ஆனால் உங்களுக்குன்னு தனியாக ஒருத்தன் செய்து கொடுத்தானா அவன் 1500 ரூபா கேட்பான். அவன் உங்களுக்காக செய்தான், கையாலேயே செய்து கொடுக்குறான். இது அச்சடிச்சது. சிலர் தன்னுடைய ஒரே ஒரு பெயிண்டிங் தான் உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அவரே கைப்பற்றி பிகாசோ வரைஞ்சதுன்னா அது பல $1 மில்லியன் கொடுக்குறாங்க. அதே மல்டி பிரிண்ட் போட்டு எடுத்து கொடுத்தோம்னா நமக்கு 250 ரூபாய்க்கு ஒரு பிரிண்ட் போட்டு கொடுங்கங்கிறாங்க. ஆனால் அது ஒரிஜினல் பல $1 மில்லியன். நாம் அப்படி தான் பார்க்குறோம். ஒரு பெயிண்டிங் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு கேன்வாஸ் விலை 250 ரூபா ஒரு சதுரடி அப்படின்னு வாங்குகிறோம். ஆனால் அதை ஓவியர் வரைஞ்சி முடிச்சிட்டாருன்னா பல கோடி ரூபாய்க்கு அது வியாபாரம் ஆகிறது. அப்போ ஒரே பொருள் தானே, நம்ம விவகாரம் தானே பார்க்குறோம். காரணமாகிய துணிக்கு ஒரு ரேட்டு கொடுக்குறோம், காரியமாக பெயிண்டிங் வேறு ஒரு ரேட்டு கொடுக்குறோம், காரணமாகிய மண்ணுக்கு ஒரு ரேட்டு தரோம், காரியமாகிய விநாயகர் சிலைக்கு வேறு ரேட்டு தரோம். இப்படி நாம் வாழ்க்கையில் வாழ்வதனால நாம் ஒன்றை அறிந்தால் அனைத்தும் அறிந்ததாக முடியாது. காரண காரியமும் வேறு வேறு, பிரதக் அப்படின்னு இருக்கிறோம். பிரதக்னா வேறு வேறு. காரண காரிய யோகோ, காரணமும் காரியமும் தனித்தனியாக பிரதக் விவகாரம் நாம் டியல் செய்கிறோம். விநாயகர் மண் சிலை விலை மண்ணுக்கல்ல வடிவத்திற்கு. பொதுமக்களுக்கு மண்ணு தான் விவகாரம், மண்ணாகிய விவகாரம் வேறு, பொம்மை விவகாரம் வேறு. அவங்க சொல்கிறாங்க, அப்போ குயவன் சொல்கிறான், சரிம்மா நீ மண்ணுக்கு தான் ரேட் கொடுக்குறேன்னு சொல்கிறல்ல, நீ மண்ணுக்கு 10 ரூபா தானே, நீ எதுக்கு 250 கேட்குறல்ல, இந்தாங்க இன்னும் பிள்ளையார் செய்யாமல் மண் வச்சுருக்கிறேன், நீங்கள் அதை எடுத்துகிட்டு போங்க, 10 ரூபாய்க்கு நானே தரேன்னு சொல்கிறான். ஐயோ அப்படி சொல்லலைங்க நான் அப்படின்னு. அப்போ தெரியுது இல்லை, மண் வேறு விநாயகர் வேறேன்னு அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காரண காரியம் ஒன்றாக இருந்தால், காரணத்தை அறிந்தால் காரியம் அறிந்ததுன்னு சொல்கிறீங்களே. எனக்கு விவகாரம் வேறு வேறாக இருக்கும் பொழுது நான் இதை தனியாக நான் புரிஞ்சுக்கணும், அதை தனியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மண்ணும் பொம்மையும் வேறு வேறாகத்தான் வாழ்க்கையில் பார்க்கப்படுகிறது. உண்மை என்று தெரிந்தாலும்
பொம்மை செய்பவனும் கூட இரண்டையும் வேறு வேறாகத்தான் பார்க்கிறான். ஏனென்றால் அவன் தெரிந்தே இரண்டுக்கும் வேறு விலையை வைக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு சந்தேகம் வரும், எப்படி ஒன்றை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்து கொண்டதாகுமே. சம்சய நிலை நாம் கடக்க வேண்டியிருக்கும். காரணமாகிய மண்ணுருண்டையில் பொம்மைக்காரன் எதையோ சேர்த்து பொம்மையாக்கி விட்டான். அதனால தான் அதுக்கு டீலிங்கே வேறே ஆயிடுச்சு. வெறும் மண்ணாக இருந்ததுன்னா அதுக்கு 10 ரூபா. ஆனால் எதையோ அவன் சேர்த்தான், அதுக்காக தான் 250 ரூபா நம்ம கொடுக்க வேண்டியது. அப்போது 240 ரூபாயை அதிகமாக எது கொடுத்துருக்குறோம்? அவன் ஏதோ சேர்த்துருக்கிறான். அந்த சேர்த்ததுக்காக அந்த அதுதான் குயவங்கிட்டேருந்து வந்தது. காரணமாகிய மண் உருண்டையில் பொம்மைக்காரன் எதையோ சேர்த்து பொம்மையாக்கி விட்டான். அவன் எதை சேர்த்தான்? எதை சேர்த்து மண்ணை பொம்மையாக்கினான்? உபனிஷத் சொல்கிறது, குயவன் அந்த மண்ணில் எதை சேர்த்தானோ அதற்கு பெயர் விகாரம்னு பேர் வைக்குது. மண்ணை பிசைஞ்சு அதுக்கு தலை, மொழி, காது எல்லாம் வச்சு, தொப்பையை வச்சு, கைகளை வச்சு, காலை மடித்து போட்டு அதில் ஒரு எலியை உட்கார வச்சுட்டான். இது வச்ச உடனே அது பொம்மை விநாயகர் அப்படின்னு ஆயிடுச்சு. அவன் என்ன பண்ணான்? களிமண்ணில் எதையாவது சேர்த்தானா? அவன் அறிவை தான் சேர்த்தான். அறிவை சேர்த்ததுனால அறிவு கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்குதா? அதுவும் கிடையாது. அறிவு அவங்ககிட்டே தான் இருக்குது. இவன் அந்த மண்ணில் செய்ததெல்லாம் விகாரங்கள், மாடிஃபிகேஷன். அதில் சில வடிவங்களை அவன் ஏற்படுத்துகிறான். வடிவத்தை கொண்டு ஒட்ட வைக்கல, எதையுமே புதுசாக சேர்க்கல. அங்கே அப்படியே மண்ணு தான் இருக்கிறது. ஆனால் மண்ணின் மீது இவன் சேர்த்தது விகாரம் மட்டுமே. அதனால் உபனிஷத் சொல்கிறது, சிருஷ்டி என்று சொன்னால், படைப்பு என்று சொன்னால், ஒரு மூலப்பொருளில் நாம் விகாரத்தை ஏற்றுவது தான். மூலப்பொருளாகிய மண்ணின் மீது நாம் எந்த விகாரத்தை ஏற்றுகிறோமோ அது கருத்து அவர் பெயரை அது அடைகிறது. விநாயகர் என்று சொல்கிறோம். இதையா விநாயகர்? பார்த்தா வேறு ஒருத்தர் மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்கிறார். இப்படி தான் விநாயகர் பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம ரேட் கொடுக்க மாட்டோம். விகாரங்கள் மாறும் பொழுது பேரும் மாறிடுது. அப்போ இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு இப்போ பாருங்கள் சார் விநாயகர், இது ஏகதந்த விநாயகர், ஏரம்ப கணபதி அப்படின்னு சொல்கிறார். இது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார், இது உச்சிஷ்ட கணபதி. ஏன்னா மடியில் அம்பாள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்படி விகாரங்கள் மாறும் பொழுது அதுக்கு பெயரும் மாறுது. ஆனால் மண் அப்படியே தான் இருக்குது. விகாரம் காரணத்துடன் சேர்க்கப்படுகிறது. விகாரத்தினால் காரணம் புதிய விவகாரத்துக்கு வந்து விடுகிறது என்று சொல்லுது. மண்ணாக இருக்கும் பொழுது அதை மண் என்று தான் வச்சுருக்கிறோம். ஆனால் விநாயகன் சொன்னோன்னே அப்படியே அது ஒரு மனையை கொண்டு அதில் உட்கார வச்சுக்கிட்டு அசையாமல் வீட்டில் கொண்டு சேர்க்குறோம். அதுக்கப்புறம் அவருக்கு தடபடலான விருந்து, பெரிய இலையில பாயாசம், கொழுக்கட்டை, இதெல்லாம் விதவிதமான பொருளெல்லாம் கொடுத்து அவர் சாமி கும்பிடுறோம். அவர் எல்லாரும் கீழே விடுறாங்க. இப்போ விவகாரமே வேறு. மண்ணுக்கு அது மாதிரி விவகாரம் இருக்குதா? அதே மண்ணில் கொஞ்சம் பிசைஞ்சு பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு விநாயகர் ஒரு கொடையை நிற்க வச்சுருப்பாங்க, கொடை விழுந்துடக்கூடாதுன்னு. அந்த மண்ணுக்கு என்ன மரியாதை? ரெண்டும் ஒரு பொருள் தான். அப்போது விகாரத்திற்கு வந்தவுடனே ஒவ்வொரு விகாரத்திற்கும் உரிய ஒரு மரியாதை அதோடு நாம் சேர்ப்பதை பார்க்கிறோம். அது அது பேர் விவகாரம்னு பேர். மிருத் பிண்டத்துடன், மிருத் என்றால் மண், அதோடு விகாரங்கள் சேர்க்கப்பட்டதும் விநாயகர், ராமன், பானை, சட்டி, கூஜா என்ற விவகாரம் தோன்றுகிறது. அதே குயவன் தான் இந்த பக்கத்தில் விநாயகர் செய்துட்ருக்கிறான். இதே மண்ணை வச்சு தான் இந்த இடத்துல சட்டி, பானையெல்லாம் செய்திருக்கிறான். இதை எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு மரியாதையோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது எடுத்துகிட்டு போகிறாங்க, அது வேறு மரியாதை எடுத்துகிட்டு போகிறாங்க. சட்டி, பானை எடுத்துகிட்டு போகிறாங்க, அது மாதிரி வேறு மரியாதை. அது கையில் அப்படி ஒரு கையில் தூக்கிட்டு போகிறாங்க, இது 2 கையில் ஏந்திட்டு போகிறாங்க. அப்போ நாம் அதை ஒவ்வொரு பொருளையும் மண்ணையாக ஹேண்டில் பண்ணுறோம். இப்போது மண்ணையாக கையாளுகிறோம். நாம் அதில் தோன்றுகின்ற விகாரத்தை கையாளுகிறோம். ஒரு விகாரத்துக்கு அதிக மரியாதை, இன்னொரு விகாரத்துக்கு மட்டமான மரியாதை. இந்த விவகாரங்கள் எல்லாம் விகாரத்திற்கு தான், மண்ணிற்கு அல்ல. மண்ணுக்கு விவகாரத்துக்கு வரமாட்டேங்குது. அதற்கென்று தனி விவகாரமும் இல்லை. அதான் சொல்கிறாரு, மிருத்து பிண்டத்துடன் விகாரங்கள் சேர்க்கப்பட்டதும் அதற்கு விநாயகர், ராமர், பானை, சட்டி, குஜா என்ற பெயர்கள் தோன்றுகின்றன. விகாரங்களெல்லாம் ரூபங்கள், வடிவங்கள். நாம் அதுக்கு கொடுப்பதெல்லாம் பெயர்கள், நாமங்கள். நாம ரூபத்தை தான் இந்த குயவன் மண்ணில் சேர்க்கிறான், அந்த பொம்மைக்காரன் சேர்க்கிறான். ஏகமான ஒரு காரணத்திலிருந்து
அநேகமான காரியங்கள் தோன்றுகின்றன என்று இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஒரே மண்ணிலிருந்து பல விவகாரங்கள் கொண்டு ஒழுக்கக்கூடிய காரியங்கள் தோன்றுகின்றன. காரியங்கள் எல்லாம் விவகாரங்கள். காரணம் விவகாரத்துக்கு வராது. காரியங்கள் யாரும் விகாரங்கள் மட்டுமே. இப்பொழுது ஒரு ஃபார்முலா. காரணம் அதோடு விகாரம் சேர்ந்தால் உண்டாவது காரியம். இப்போ காரியம் என்பதும் காரணம் என்பதும் ஒன்றுதான். என்ன நடந்திருக்குது? காரணத்தோடு விகாரம் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இப்போ காரியம் பற்றிய விசாரணையை செய்வோம். காரியம் அல்லது விவகாரம் ஏற்பட்டதும் அதற்கொரு சொல் பிறக்கிறது. அதற்கு நாமம் என்று பெயர். ஒரு விகாரத்தை சேர்த்த உடனே அம்மா அப்படின்னு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருக்கிறாங்க. அந்த அம்மா அவங்க ஒரு விகாரம் பண்ணுறாங்க. அதை பண்ணிவிட்டு வட்ட வட்டமாக செய்து சப்பாத்தி செய்கிறாங்க. இன்னொன்று சின்ன வட்டமாக போட்டு அதில் பூரி செய்கிறாங்க. அது உப்பி பெருசாக வருது. எல்லாம் விகாரங்கள் தான். குழந்தைய சும்மா இருக்குமா? அது தொந்தரப்படுது. அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு கொடுக்குறாங்க. அதை நல்லா உருட்டி உருட்டி புழு மாதிரி நீட்டுது. பாருமா பாம்பு செய்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு நாமம் உண்டாகுது. விகாரம் மாறிச்சுன்னா அதுக்கு உண்டான பெயர் மாறுகிறது. இப்படி ஆளாளுக்கு ஒரு விகாரத்தை கொடுத்து அது ஒரு பெயர் கொடுக்கிறார்கள். காரியம் அல்லது விவகாரம் ஏற்பட்டதும் உடனடியாக அதற்கு ஒரு சொல் பிறக்கிறது. அதற்கு நாமம் என்று பெயர். இங்கே பாருமா அப்படின்னு சொல்லி மடித்து காட்டுறான். பார்த்தா 4 கோப் கத்து இருக்கக்கூடிய ஒரு கிண்ணத்தை காயத்தில் செய்திருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் மடித்து அதை பார்த்து இங்கே பாருமா ஏரோப்ளேன் அப்படிங்கிறான். இன்னொரு தடவை மடித்து இது ராக்கெட்டுங்கிறான். இன்னொரு தடவை மடித்து கப்பலுங்கிறான். காகிதம் ஒன்று தான். அவன் விகாரத்தை மாற்ற மாற்ற விதவிதமான பெயர்களை அவனுக்கு தருகிறான். ரூபங்களும் நாமங்களும் அங்கே உண்டாகின்றன. ஆனால் எங்கேருந்து உண்டாகுது? காரணத்திலேயே தான் இருக்கிறது. அதில் எந்தாவது காரியத்தை கொண்டு வந்து ஒட்ட வச்சாங்களா? அதுவும் கிடையாது. அங்கிருந்து வெளிப்படுது. மண்ணிலிருந்து விநாயகர் வெளிப்படுகிறார். மண்ணிலிருந்து ராமன் வெளிப்படுகிறான். மண்ணிலிருந்து பானை வெளிப்படுகிறது. காகிதத்திலிருந்து நாம் சொன்ன இந்த கத்தி கப்பல், 4 கொத்து கிண்ணம், ராக்கெட்டு, ஏரோப்ளைன் இதெல்லாம் வெளிப்படுகிறது. யாரும் அதில் ஒன்றாவது ரெண்டாவது ஒரு பொருளை சேர்க்கவே இல்லை. அந்த பொருள் அப்படியே எடை மாறாமல் இருக்கிறது. ஆனால் புதிதாக நாமரூபங்கள் அது விவகாரமே மாறுது. உனக்கு மரியாதை கொடுக்குறாங்க, உனக்கு மரியாதை தர மாட்டாங்கிறாங்க. இந்த நாமம் எங்கிருந்து வந்தது? விகாரம் மண்ணிலேருந்து வந்தது. நாமம் எங்கேருந்து வந்தது? மண்ணிலேருந்து வரல. மண் தன்னை பற்றி நான் பானைன்னு சொன்னதே இல்லை. அது விகாரத்தோடு தான் இருக்கிற. அதுக்கு தான் பானைன்னு அது பிரகடனம் சொல்வதும் இல்லை. ஆனால் நீ தான் அதன் மீது ஒரு பெயரை சுமர்த்துகிறாய். அதற்கு பெயர் நாமம். அது உன்னுடைய பேச்சிலிருந்து தான் வருகிறது, மண்ணிலிருந்து வரவில்லை. பேச்சிலிருந்து நாமம் பிறப்பதால் அதற்கு பெயர் வாச்சாரம்பணம். வாக்கு என்றால் வாச்சம், வாச்சா என்றால் பேச்சு. வாச்சிலிருந்து அது ஆரப்தம், அது துவங்குகிறது. ஆரப்தம் என்றால் துவங்குகிறது. வாச்சாரம்பணம் என்றால் உன்னுடைய வாயிலிருந்து தாண்டா நாமம் வருது. அந்த மண்ணில் நான் விநாயகர்னு மண்ணு சொல்லவும் இல்லை, நான் ராமர்னு சொல்லவும் இல்லை. அது ஒன்றுமே சொல்கிறதில்ல. விகாரத்தையாவது உண்டு பண்ணிச்சா? அதையும் பண்ணலை. விகாரம் அதன் மீது இருக்கிறது. அதை பார்த்து நீ ஒரு பெயர் தருகிறாய். இதாவது பரவாயில்ல. ஒரு குழந்தை ஏதாவது கிறுக்கி கொண்டு வருது. அந்த கிறுக்கலை பார்த்த உடனே கிளி வரைஞ்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பார்த்து ஆமாம்மா கிளின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் கிளின்னு அதுக்கு பேர் வருது. கிறுக்கல், குழந்தையின் கிறுக்கலில் நாம் பல கவிதைகளையும் படங்களையும் நம்ம பார்க்கிறோம். சுவரில் கூட இந்த காரையெல்லாம் பேர்ந்துருந்ததுன்னா கொஞ்சம் கவனித்து பார்த்தோம்னா அங்கே ஒரு கரடியோட ஒரு பையன் விளையாடுற மாதிரி ஒரு படம் இருக்கலாம். அல்லது உண்மையிலே முருகர் மாதிரியே ஒன்று தெரியலாம், அல்லது திரிசூலம் தெரியலாம். இதெல்லாம் அங்கே யாருமே உண்டு பண்ணவில்லை. நம் மனசு உண்டு பண்ணுகிறது. விகாரங்களுக்கு நம் மனதிலிருந்து எண்ணங்கள் பிறக்கின்றன. அவையெல்லாம் நாமரூபங்களாக வெளிவருகின்றன. எனவே இதுக்கு வாச்சாரம்பணம். உன்னுடைய நாக்கிலிருந்து வருகின்ற ஒன்று தான். வஸ்துவிலிருந்து பேச்சு வரவில்லை, உன் வாக்கிலிருந்து தான் பிறக்கிறது. எனவே இந்த காரணமாகிய ஒன்றில் விகாரம் ஏற்பட்டால், விகாரணம் எதையும் சொல்லவில்லை, உன் மனம்தான் அவற்றுக்கு பல பெயர்களை கொடுக்கிறது. அதை பானை, கூஜா என்று சொல்லுகிறது. இது வரைக்கும் காரியத்தை பற்றிய விசாரணை நாம் பார்க்கிறோம். சரி, பொம்மைக்காரன் என்ன தான் செய்தான்? இத்தனை செய்திருக்கிறானே, அவன் எத்தனை பண்ணியிருக்காங்க தெரியும்? வாழ்நாளில் எத்தனை பொம்மைகள் செய்திருக்கிறான். அத்தனையும் என்ன செய்திருக்கிறானா? எல்லாம் மண்ணு தான். மண்ணில் அவன் சேர்த்ததெல்லாம் விகாரங்கள் தான். உண்மையிலேயே நாம் அதற்கு நாமங்களை உற்பத்தி செய்திருக்கிறோம். ஒன்றை செய்த உடனே அது என்னன்னு கேட்குறான். நாம் அதுக்கு பேர் சொல்கிறோம். அப்போ அவன் என்ன செய்கிறான்? இந்த மண்ணில் ஏகப்பட்ட நாமங்களை அவன் உற்பத்தி செய்கிறான்.
மண்ணை வச்சுட்டே செய்கிறான். ஒரு வெளிநாட்டிலலாம் பிறந்த நாள் கொண்டாடும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த ரப்பர் பலூன் செய்கிறவங்கள கொண்டாந்து வீட்டில் வாடகைக்கு வச்சுருவாங்க. அவர் நீளமான ரப்பர் குழாய்களெல்லாம் அந்த பலூன் செய்கிற குழாய் பலூன், உப்பி இருக்கிற பலூன், ரவுண்டு பலூன் இதெல்லாம் நிறைய வச்சுருப்பார். ஒரு கேஸ் ஒரு சிலிண்டர் வச்சுருப்பார். அதில் காற்றடித்த உடனே குழா மாதிரி நீளமாக வரும். அதை முறுக்கி இப்படி மடித்து காட்ட உடனே அங்கே வந்து குரங்கு இருக்கும். இன்னொரு குழந்தை எனக்கு வந்து டைனோசார் வேணும் அப்படின்னு. அப்புறம் அதையே பலூனை இன்னொரு முறை ஊதி வேறு மாதிரி மடித்து டைனோசார் வாலோடு அவர் செய்து கொடுக்குறாரு. குழந்தைகளெல்லாம் அதுக்கு ஒவ்வொரு விகாரத்திற்கும் பேர் தருகிறது. அந்த பலூன் ஊதுறவன் அந்த ஒரே பலூனுக்குள்ளே நாமங்களை தான் உற்பத்தி செய்கிறான். பலூன் அப்படியே தான் இருக்குது, வேறு எதையுமே அவன் செய்யவில்லை. நம்முடைய புத்தியில் ஏகப்பட்ட நாமங்களை அவன் உண்டு பண்ணுகிறான். அவன் ஒன்றுமே பண்ணலை. அவன் விகாரத்தை தந்தான், நாம் பெயரை தருகிறோம். சினிமா படத்திலும் பார்த்தோம்னா கதாசிரியர் பல நாமங்களை எழுதி கொடுத்துருக்கிறார். அதை நடிகர்கள் நடிக்கிறார்கள். அப்புறம் திரைப்படத்தில் நம்ம பார்க்குறோம், வெண்மையான திரையிலே ஏகப்பட்ட விகாரங்கள் வருது. இங்கே பாருங்கள் ரயில் வருது, இங்கே பாருங்கள் கப்பல்லேருந்து அவங்க இறங்குறாங்க, விமானத்துலேருந்து அவங்க போகிறாங்க, அவன் வரான், கதாநாயகன் தோன்றுகிறான், அந்த அந்த அவனுடைய வில்லனை அவன் அடித்து நொறுக்கிறான், காதலிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான்லாம் சொல்கிறான். எத்தனை பேர் அங்கே வருது? அங்கே ஒரே திரை தான் இருக்கிறது. இவனுடைய நாமங்கள் மண்டையிலேருந்து எத்தனை பிறகுது, எத்தனை பொருள் பாருங்கள். அவன் வந்து துப்பாக்கி எடுக்கிறான் பாருங்கள், தோட்டா வருது பாருங்கள், ரத்தம் வருது பாருங்கள், எத்தனை நாமங்கள் நம்முடைய வாயிலேருந்து வருது. ஆனால் அங்கே தான் திரையிலேருந்து ஏதாவது சத்தம் போடுதா? அது ஒன்றுமே செய்வதில்லை. இவ்வாறு காரணத்தில் காரியமாகிய விகாரங்கள் தோன்றும் பொழுது நம்முடைய புத்தியிலிருந்து தான் நாமங்கள் பிறக்கின்றன என்று சொல்கிறான். இதெல்லாம் காரியத்தை பற்றிய விசாரம். படைப்பவர்கள், இந்த சிலை படைப்பவனோ, துணியிலேருந்து ஆடை படைப்பவனோ, அல்லது எந்த படைப்பாளியோ, சமையல் படைக்கிறவனாக இருந்தாலும், இசையை பாடுபவனாக இருந்தாலும், உலகத்தை சிருஷ்டிக்கிற கடவுளாகவே இருந்தாலும், படைப்பு என்று வந்துவிட்டால் அவர் விகாரத்தை உண்டாக்குகிறார். நாம் அதற்கு பெயரை தருகிறோம். இதுதான் படைப்பு. படைப்பவர்கள் விகாரங்களை படைக்கிறார்கள், நாம் நாமங்களை உற்பத்தி செய்கிறோம். அங்கே இயற்கையை நமக்கு மேகத்தை படைக்கிறது. குழந்தைங்க சொல்கிறது பாருங்கள், ஒரு முயல் குட்டி அவங்க அம்மாவோட போகுது. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே முயல் பாருங்க முதலை ஆயிடுச்சு, அது நீளமாகி முதலை ஆயிடுச்சு. அப்புறம் அந்த முதல்ல ரெண்டாக துண்டு பிரிஞ்சு போச்சு, பஞ்சு மிட்டாய் போகுது பாருங்கள். அங்கே இருப்பதெல்லாம் மேகம் மட்டுமே. அந்த மேகத்தை படைத்து இந்த கடவுள் நமக்கு ஏகப்பட்ட பேரை குழந்தை வாயிலிருந்து வர வைக்கிறார். அவர்கள் செய்வதெல்லாம் விகாரங்கள். இறைவன் அல்லது எந்த படைப்பாளியும் விகாரத்தை தான் செய்கிறான். நாம் அந்த விகாரங்களுக்கு நாமங்களை உற்பத்தி செய்கிறோம். விகாரம் செய்யப்படாத மூலப்பொருளுக்கு நமக்கு எந்த பயனும் இல்லை. விகாரத்து வந்த பிறகுதான் அதை நாம் பானை என்றும், சட்டி என்றும், பொருள் என்றும், கத்திரிக்கோள் என்றும் நாம் பலவிதமான விவகாரங்களை வந்த பிறகுதான் அதை பயன்படுத்துகிறோம். எனவே காரணம் பயனுக்கு வராது, காரியம் பயனுக்கு வருகிறது. காரணத்திலே நாமரூபங்கள் இல்லை, காரியங்களெல்லாம் நாமரூபம் வலுத்தர் வேறு ஒன்றும் இல்லை. அவை வெறும் நாமரூபங்கள். உன் வாயிலிருந்த சப்தங்கள் மட்டும்தான். அங்கே ஒரு பொருளும் இல்லை, அந்த பொருள் அப்படியே இருக்கிறது, மண்ணாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உன்னிடமிருந்து நாமரூபங்கள் தோன்றுகின்றன. இந்த காரண காரிய விசாரத்தில் நாம் இப்பொழுது பாதியைத்தான் அறிந்தோம், காரணத்தை பற்றி இன்னும் தெரியல. அடுத்த பாதி இவ்விரண்டில் எதுன்னு சத்தியம்னு கண்டுபிடிக்கணும். காரணம் சத்தியமா, காரியம் சத்தியமா, விவகாரம் சத்தியமா, அல்லது விவகாரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலப்பொருள் சத்தியமா, நாமரூபங்கள் சத்தியமா, அந்த நாமரூபங்களுக்கு இருத்தலை தருகிறதே ஒரு பொருள் மண், அது சத்தியமா? இப்பொழுது இந்த கேள்வியை நாம் பார்க்க வேண்டும். எது சத்தியம்? இதை பற்றிய நாம் விசாரத்தை துவங்குவோம். களிமண் சத்தியமா, பானை சத்தியமா, காரணம் சத்தியமா, காரியம் சத்தியமா, பாரமார்த்திகம் சத்தியமா, விவகாரம் சத்தியமா? இதுதான் நம்முடைய கேள்வி. அங்கே இரண்டு இருக்கிறது, ஒன்று காரணம், இன்னொன்று காரியம். இரண்டும் ஒரே இடத்தில், ஒரே சமயத்தில், ஒரே காலத்தில் இருக்கின்றன. அப்போ இரண்டே இல்லை அங்கே. ஆனால் இரண்டாக நாம் விவகாரத்தில் பார்க்கிறோம். பாரமார்த்த திருஷ்டியில் அங்கே ஒன்று தான் இருக்கிறது.
ஆனால் விவகார திருஷ்டியில் பானை என்றும் மண் என்றும் இரண்டுக்கும் தனித்தனி விலையும் கொடுக்கிறோம், இரண்டை வெவ்வேறு விதமாக கையாள்கிறோம். இப்போ கையாளும் விதத்திலே வேற்றுமை இருக்கிறது. ஆனால் கையாளுவதை நிறுத்திவிட்டால் அங்கே வேற்றுமை இல்லாமல் ஒரு ஏகத்துவம் இருக்கிறது. எனவே எது உண்மையில் சத்தியம்? இரண்டா ஒன்றா? காரணம் சத்தியமா, காரியம் சத்தியமா, மண் சத்தியமா அல்லது பானை சத்தியமா? இந்த கேள்விக்கு பதிலாக இங்கிருந்து மந்திரம் ஆரம்பிக்கிறது. யதா சோம்ய ஏகேன மிருத் பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாத ஸ்யாத் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகத் ஏக இத்யேவ சத்தியம். மிருத்திகத் ஏவ சத்தியம் என்ன சொல்கிறார்? மறுபடியும் படிக்கிறேன். யதா சோமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜ்ஞாதம் ஸ்யாத் வியாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்யேவ மிருத்திகேத் ஏகத் ஏவ சத்தியம். இங்கே ஏக என்றது ஏவங்கிற ஏவகாரம் இருக்கிறது. இதை நம்ம சங்கரர் அதை பற்றி பேசுவார். சௌமிய சௌமியமானவனே, சமபுத்தி உடையவனே, எவ்விதம் யதா ஏகேன ஒரு மிருத்பிண்டேன மண் உருண்டையால் சர்வம் மிருண்மயம் விஞ்ஞாத சியாத் அனைத்து மண்பொருட்களும், மிருண்மயம்னா மண்ணால் ஆன பொருட்கள், மிருண்மயம், தங்கத்தாலான தங்கமயம் என்று சொல்கிறோம். இங்கே மிருண்மயம், மிருத் என்றால் இங்கே மண் என்று பொருள். அனைத்து மண்பாண்டங்களும் ஒரு மண்பிண்டத்தை அறிந்து கொண்டால் அனைத்து மண்பாண்டங்களையும் அறிந்ததாகுமோ? சியாத் என்றால் ஆகுமோ, இருக்கிறது. அப்போ அடுத்து சொல்லுது, வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இந்த விகாரங்கள் எல்லாம் மண்பாண்டத்திலே இருக்கின்ற, மண்ணில் தோன்றுகின்ற விகாரங்கள் எல்லாம், விகாரோ வெறும் நம்முடைய சொல் ஜாலங்கள் தான். ஒரு விகாரத்துக்கு ஒரு பெயர், இன்னொரு விகாரத்துக்கு இன்னொரு பெயர், இன்னொரு விகாரத்துக்கு பெயர், ஏகப்பட்ட பெயரில் தரும். விகாரம் மாற மாற நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பார் பார் பார், இப்போ இது பார், இப்போ பார், இப்போ பார், ஒரே பொருள் தான். ஒரே நடிகர் அந்த திரைப்படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் ஒரு பேச்சு பேசுகிறார், அந்த பக்கம் ஒரு பேச்சு பேசுகிறார். கவனிக்கணும், பாருங்கள், என்ன வாச்சாரம்பணம். இங்கே பாருங்கள், இவனுக்கு உண்மையை சொல்கிறான், இந்த பக்கம் திரும்பி இதெல்லாம் பொய்ன்னு அவங்க சொல்கிறான். ஒரே ஆள், ஒரே இடத்துல, ஒரே குடும்பத்தில், ஒரே இடத்துல நின்றுட்டு இவன் பொய் சொல்கிறான், இவன் உண்மை சொல்கிறான். எல்லாம் வாச்சாரம்பணம், அவனுடைய விகாரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சொல்கிறான், நமக்கு ஒரு திரைப்படத்தில் ஒரு பிரபல நடிகர், மீசை இல்லாமல் ஒரு கேரக்டர் வருவார், மீசையோட ஒரு கேரக்டர் வருவார். ரெண்டுமே ஒரே ஆள் தான். அண்ணன் தம்பியாக ஏமாற்றிட்டு இருப்பார். அண்ணன் ரொம்ப யோகியன், இந்த சின்னவன் ரொம்ப குறும்புகாரன். ரெண்டு பேருமே முதலாளியில் பொண்ணை லவ் பண்ணுறாங்க. ரெண்டு பேரில் ஒருத்தர் தான், ஆனால் நல்லவனாட்டம் வேலை செய்துக்கிட்டே அந்த கம்பெனியில் இருந்துக்கிட்டு அவருடைய மகளையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ளையாக வந்து வேறு வேஷத்தில் இருப்பான். அவன் பேசும்பொழுது தம்பியை பற்றிலாம் கேவலமாக பேசுவான். அவன் அப்படி தான் சார், அவன் சொல் பேச்சே கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். இப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது நாம் ஒரே ஆளை தான் பார்க்குறோம். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், இவன் வந்து அண்ணன், இவன் தம்பிங்கிறான். ஆனால் கதைப்படி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஒரே ஆள் விவகாரத்தினால் நான் ரெண்டு விதமாக தெரிகிறார்கள். அப்போ அந்த முதலாளி ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ணுறான். அண்ணன் வந்தான்னா பக்தி, அவன் கதராடையில் இருப்பான், அவனுக்கு நிறைய மரியாதை கொடுப்பான். நீ சொன்னால் முருகன் சொன்ன மாதிரியேன்னுலாம் சொல்லுவாள், முருகா முருகான்லாம் சொல்லுவார் முதலாளி. அவன் தம்பியாக வந்து நிற்கும் போதா, உங்கள் அண்ணன் எப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற பார், இப்படிலாம் ஊர் சுற்றிட்டு இருக்கிற அப்படின்னு அவர் திட்டுவார். நமக்கு தெரியும், மக்களுக்கெல்லாம் அந்த அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆள் மேலே விவகாரங்கள் மாறுவதனால நாமரூபங்கள் மாறுகிறது. பேர் கொடுக்குறாரு, ஆனால் ஒரு பொருள் தான். அதனால் அவன் நல்லவன், இவன் கெட்டவன், அவன் யோகியன், இவன் அயோக்கியன் என்றதெல்லாமே சொல் ஜாலங்கள். அங்கே இருப்பது ஒரு பொருள் தான், ஒரு நடிகன் தான். சொல் ஜாலங்கள், விகாரங்களுக்கு நாம் தருகின்ற பெயர்கள், நாமதேயம் பெயர்களே. அங்கே தான் சொல்லுது. இந்த பான விவகாரத்தானே சொன்னார், மிருண்மயமாக இருக்கிறதுல மிருத் இத் ஏகத் ஏவ சத்தியம். ஏகத் ஏவ, மண் ஒன்று மட்டுமே சத்தியம். அங்கே ஒன்றேன்னு போட்டிருக்கேன், ஒன்று மட்டுமே. மட்டுமேன ஏவ,
இது ஏவ சத்தியம். மண் ஒன்று மட்டுமே. ஏகத் ஏவ சத்தியம். ஏகம்னா ஒன்று, ஏவ என்றால் மட்டுமே சத்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறார் பாருங்க. பிரியமானவனி, எவ்விதம் ஒரு களிமண் பிண்டத்தை பற்றி அறிவினால் அதிலிருந்து தோன்றிய அனைத்து களிமண் விகாரங்களையும் பானை சட்டி முதலியவற்றை அறிந்தவனாகிறோம், அதுபோல் காரணம் ஒன்றை அறிவதால் அதற்கு வேறாக இல்லாத அதோடு சேர்ந்திருக்கின்ற காரியங்களையும் அணிந்தவராக ஆகிறோம். விகாரங்கள் யாவும் வாக்கிலிருந்து வெளிப்படும் சொற்கள் மாத்திரமே. அது உங்ககிட்டே தான் வருது தவிர உண்மையில் அங்கே பார்க்கின்ற பொருளில் அது இல்லை. களிமண் மட்டுமே மெய்ப்பொருள். மட்டுமேங்கிறத பாருங்கள். இதில் நம்ம விசாரணை செய்ய வேண்டியது விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்கம் மற்றும் முமுட்சுத்துவம் 4 சாதன சதிஷ்டியம்னு படிச்சிருக்கிறோம் தத்துவபதத்தில். அதில் முதல்ல விவேகம். இந்த ஞானம் உதிக்கணும்னா முதல்ல ஒரு மனிதனுக்கு விவேகம் வேணும். விவேகம் வந்தவனுக்கு தான் இந்த ஞான உபதேசம் பலிக்கும். விவேகம் இல்லாதவனுக்கு இந்த உபதேசம் பலிக்காது. அதென்ன விவேகம் என்றார்? இந்த காரண காரியத்தை விவேகத்தால் அறிந்து கொள்வது. அன்பய வித்திரேகத்தை இந்த விவேகத்தால் பிரித்தறிவது. நான் என்று சொல்லுகின்ற ஒரே சொல்லுக்கு நான் என்று சொல்லும்போது உனக்கு என்ன ஸ்புரிக்கிறது அறிவிலே? நான் என்று உன்னை நீ சொல்லிக்கொள்ளும் பொழுது நான், அதற்கு ஒரு விளக்கம் உன்கிட்ட வருமே. ஒரு பொருள் சொன்னால் உனக்கு ஒரு விளக்கம் தோன்றும் இல்லை. பானை அப்படின்னு சொன்ன உடனே உன் மனதிலே அதை பற்றிய ஒன்று ஸ்புரிக்கிறது. அது பேர் ஸ்புரணம். அதை விளக்கம்னு சொல்கிறோம். அப்போ நான் என்று நீ சொல்கிறியே, அப்போது உனக்கு என்னடா விளங்குது? என்ன விளங்குதா? நான் ஒரு அடிமுட்டாள், எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு உலகம் சொல்லுது. என்றைக்காவது ஒரு நாள் அவன் நான் நிரூபித்து காட்டுவேன் நான் அடிமுட்டாள் அல்ல என்பது தான் எனக்கு ஸ்புரிக்குது சார். அந்த ஸ்புரணம், அந்த ஸ்புரணத்துக்கு காரணமான நான் என்கிற வஸ்து 2 இருக்கிறது. ஒன்று என்றும் அழியாத அளவற்ற ஆனந்த சுரூபமான ஆத்மா. அதில் நீ இன்னொன்றையும் பார்க்கிறாய். அழியக்கூடிய உதவாக்கரை என்று சொல்லப்பட்ட பயன்படாத நான் என்கின்றதை நீ பார்க்குற. அப்போ நான் என்பதில் 2 இருக்கிறத விவேகத்தினால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அங்கே 2 மாதிரி தெரியல, ஒன்று தான் இருக்குது. ஆனால் உன் கண்ணுடைய விவகாரத்துக்கு ஒரு பாதி தான் தெரியுது. ஆனால் ஞானியின் பார்வைக்கு இன்னொரு பாதியும் தெரியுது. ஒரு பாதி உன்னுடைய சிதாபாசம் அல்லது அகங்காரம், இன்னொரு பாதி அந்த தூய ஆத்மா. அந்த பாதியை நீ மறந்துட்டு நீ ஒரு பாதியை தான் முழுசுன்னு நினச்சிட்ருக்கிற. ஞானிகள் அதையும் பார்க்கிறார்கள். அப்போ எவன் ஒருவன் நான் என்ற சொல்லுக்கு ஸ்புரணமாகின்ற ஒன்றிலே அழியாத தத்துவமாகிய ஆத்மாவையும் அழிந்து தோன்றி மறைகின்ற தத்துவமாகிய அகங்காரத்தையும் பிரித்து பார்க்க வேண்டும். அது பிரிக்க முடியாது. பானையிலேயும் களிமண்ணும் பிரிக்க முடியாது. ஆனால் விவேகத்தினால் பானைக்கு விவகாரம் வேறு, களிமண்ணுக்கு விவகாரம் வேறு. களிமண்ணை கொண்டு போய் புழக்கடையில் போடணும், பானையை கொண்டு போய் அடுக்கலையில் வைக்கணும். இது என்னடா ஒரே பொருள் தானே? ஆமாம். நீ களிமண்ணாக பார்த்தா அது புழக்கடையில் போடணும், பானையாக பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லி அடுக்கலையில் வைக்கணும். இப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும் விதத்திலே நம்மக்கிட்ட ஒரு விவேகம் இருக்கிறத பார்க்குறோம். ஒரே பொருளை 2ஆக பார்க்கும் திறன் தான் விவேகம்னு பேர். அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது காரண காரிய விவேகம். காரண காரிய ஞானமும் இந்த 2இல் சத்தியம் எது என்கின்ற விசாரணையும் இப்பொழுது செய்ய போகிறோம். இதனால் என்ன கிடைக்கும்? இந்த மந்திரம் மிருத்திகத்தியேவ சத்தியம்னு சொன்னார் இல்லையா, அது சம்பாவனத்தை தரும் மந்திரம். முதல்ல சந்தேகத்தை தந்தது. ஒன்றை அறிந்து கொண்டால் அனைத்தும் அறிந்து கொண்டது சமம்னு சொன்னார். அது ஒரே சந்தேகமாக இருக்கு. இப்போ சொல்கிறாரு காரண காரியமும் பிரிவற்று இருப்பதனால ஏகமிக மிருட்பிண்டத்தை விஞ்ஞாதம், ஒரு மிருட்பிண்டம் தெரிந்து கொண்டால் மிருண்மயம் அனைத்தும் சர்வம் விஞ்ஞாதம் சியாத் என்று சொல்லிச்சு. இப்போ நான் கரெக்டுங்க அண்ணா, இப்போ நான் நம்புகிறோம். இது பேர் சம்பாவனத்தை தரும் மந்திரம். முதல்ல சந்தேகம் தரும் மந்திரம், இப்போ சம்பாவனம் தரும் மந்திரம். எவ்விதம் மண்பிண்டத்தை மட்டும் அறிவதால் மட்பாண்டங்கள் அனைத்தையும் அறிந்ததாகுமோ, அதுபோல் காரணமாகிய பிரம்மத்தை அறிவதால் அதன் காரியமாகிய ஜகத்தில் இருக்க அனைத்தையும் அறிந்ததாக ஆகிறது என்கின்ற ஞானத்தை தரும் மந்திரமாக இந்த 4வது மந்திரம் அமைந்திருக்கிறது. இப்பொழுது
இதில் காரணம் காரியம் என்று 2 பார்த்தோம், மண் பானை என்று 2 பார்த்தோம். இந்த மண் காரணம், அது மட்டும்தான் சத்தியம். பானை முதலான நாமரூபங்கள் எல்லாம் சத்தியம் அல்ல. அப்படின்னா அசத்தா இல்லை, அனைத்தும் அதற்கு உண்மை இருப்பு இல்லாததுன்னு அர்த்தம். இருக்கிறது, ஆனால் உண்மையான இருப்பு இல்லை. இருக்குதுங்கிறீங்க, இருப்பு இல்லைங்கிறீங்க. உண்மையான இருப்பு இல்லைன்னு தான் சொன்னேன், இல்லவே இல்லைன்னு சொல்லலை. இருக்கிறது, இல்லவே இல்லைங்கிறது வேறு, அது சூன்யம், முற்றும் இல்லாதது. இருக்கிறது, ஆனால் உண்மையான இருப்பு இல்லை, வேறொன்றை சார்ந்து இருக்கிறது. விகாரங்களுக்குன்னு தனியாக இருப்பு கிடையாது, ஆனால் அது எப்பொழுதும் மண்ணை சார்ந்து தான் இருக்கிறது. இப்போ மண் மட்டும்தான் சத்தியம், அதை சார்ந்து இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை, அசத்தியம்னு சொல்ல, ஆனால் அதை சார்ந்து இருக்கின்ற ஒரு பொருள் என்று சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி நாம் 5 அத்தியாயங்கள் பார்த்தோம். இது 6வது அத்தியாயம் சாந்தோக்கிய உபநிஷத்தில். அது 5 முழுக்க நம்ம ஒரு பொருளை தான் பார்த்தோம். சர்வம் கலு இதம் பிரம்ம என்று தெரிந்து கொண்டோம். இங்கே இருப்பதெல்லாம் பிரம்மம்னு அது அந்த 5 அத்தியாயமும் நமக்கு சொல்லிச்சு. இந்த 6வது அத்தியாயத்தில் தான் இது அறிவது வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். இந்த ஜகத் என்பதெல்லாம் அங்கே சர்வம் கலு இதம் பிரம்மனும் போது இதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜகத்து அனைத்துமே பிரம்மம்னு சொல்லிச்சு. அப்போ 2 இருக்குது, ஜகத்து இருக்குது, பிரம்மம் இருக்குது. இப்போ பிரம்மம் தான் சத்தியம். இந்த சர்வம் கலம் இது, இந்த கலு இதம், இங்கே இருக்கின்ற ஜகத்தெல்லாம் வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு. நான் எடுத்துக்கிட்ட உதாரணம் பானை. ஆனால் அந்த உதாரணத்தை வச்சு நம்ம என்ன உதாகரிக்கிறோம்? இந்த ஜகத் முழுதுமே வெறும் வாச்சாரம்பணம் தான், வெறும் நாக்கிலிருந்து வருகின்ற பெயர்கள் மாத்திரமே என்று நாம் சொல்லப்போகிறோம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம், வாக்கிலிருந்து ஆரம்பமாவது ஆரம்பியதே நாமதேயம், அதுவே வாச்சாரம்பணம். காரணம் எப்படி காரியம் ஆயிற்று, மண் எப்படி பானை ஆயிற்று? காரணத்துடன் நாமரூபத்தை சேர்ந்தால் காரியங்கள் தோன்றுகிறது. காரணமாகிய மண்ணிலே ஒரு விகாரத்தை உண்டாக்குறோம். ஆனால் விகாரம்ன்றது எப்போ சொல்கிறோம்? நம்ம நாமம்னு சொன்ன பிறகு தான். நீ எதுவும் சொல்லணுன்னா இது இன்னும் அது மண் தான். ஒரு மண்ணே களிமண்ணில் உருண்டை இருக்கும்போது கோணல் மணலாக இருக்குது, அதை திருப்பி வைக்கிறோம், மண் உருண்டை, திருப்பி வைக்கிறோம், மண் உருண்டை. இன்னொரு பக்கம் திருப்பி வைக்கிறோம், அந்த நசிங்க ஒரு இடத்துல முகம் மாதிரி தெரியுது. சார் இது ஒரு முகம் சாருங்கிறோம். இப்போ மண் உருண்டை எங்கே முகமாச்சு? மண் உருண்டை மேலே என்ன பத்திரிட்டு உன்னுடைய விகாரம் அதில் இருக்குது. நீ என்ன பண்ணுற? நாமரூபத்தை சேர்த்துக்கிறாய், நாமத்தை சேர்க்கிறாய், ரூபம் கூட அதில் தான் இருக்கிறது. அப்போது காரணத்துடன் உன்னுடைய வாக்கை சேர்த்தால் காரியங்கள் உண்டாகும். பிரம்மம் என்பதில் நாமரூபங்களை சேர்த்தா ஜகத்தாகிடும். பிரம்மங்கிற ஒரு சத்தியத்திலே நாமரூபங்களை யார் சேர்த்தாங்க? நீ தான் சேர்த்த. நீ தான் பிரம்மத்தை நாமரூபங்களாக பார்த்து கொண்டிருக்கிறாய். பிரம்மம் எப்பொழுதும் பிரம்மமாக தான், மண்பிண்டம் மாதிரி தான் இருக்குது. நாமரூபங்களை சேர்த்த உடனே காரியம் வருது. இப்போ காரணம் காரியம் என 2 இருக்க, காரணம் உனது வாக்கு தான். அங்கே பானை இருக்கிறது, களிமண் இருக்கிறதுன்னு சொல்வதற்கு உன்னுடைய வாக்கு தான். நீ நாமரூபத்தை நீக்கிட்டினா அங்கே காரணம் மட்டும்தான் இருக்கும். நாமத்தை வைத்தால் அங்கே பானை வந்துடும், நாமத்தை எடுத்தால் அங்கே பானை போயிடும், மண் இருக்கும். இப்போ மண் தான் எப்பொழுதும் இருக்கிற சத்தியம். அதோடு காரியத்தை உண்டாகுதுன்னு சொன்னோம்னா நீ நாமத்தை வைக்காமல் இருந்தால் போதும். நீ நாமத்தை நீக்கிவிட்டால், அதை வாக்கை நீக்கிவிட்டால் அங்கே மெய்ப்பொருள் தான் இருக்கும். நான் என்று சதா நேரமும் உன்னில் ஒன்று இருக்கிறது. நீ கண்ணை மூடிக்கொண்டு நான் இருக்கிறேன் என்று நினை, அப்பொழுது அங்கே நீ மட்டும் இருப்பாய். அந்த இருப்பிலே நீ ஆணா பெண்ணா, வயோதிகனா இளைஞனா, படித்தனா படிக்காதவனா, பணக்காரனா ஏழைனா என்ற நாமரூபங்களாம் இல்லை. அதெல்லாம் காரியங்கள். அந்த நாமரூபங்கள் சேர்ந்தவுடனே நீ இருக்கிறன்ற போது நான் பணக்காரனாக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், படித்தவனாக இருக்கிறேன் என்று நீ மாறிவிடுகிறாய். அதெல்லாம் விகாரங்கள். விகாரங்களுக்கு நான் என்ற உன்னுடைய சத் மட்டும் இல்லாமல் இருப்பே இல்லை. நீதான் சத்தியம், நான் சத்தியம். மற்ற நான் ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன் என்பதெல்லாம்
நாமருங்கள், நான் என் மீது நான் அறியாமல் சுமத்தி கொண்டு அலைகிறேன் என்று நீ பார்க்கணும். அங்கே நான் ஏழை, நான் படித்தவன், வேலையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன் என்பதெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் என்றால் தான் உன்னுடைய நாமம்தான். நீ நாமத்தை நீக்கிவிட்டால் நான் இருக்கிறேன் என்கின்ற ஒன்று மட்டும் இருக்கிறது. அதனால் எப்பொழுது சத்தியத்திலிருந்து வாக்கை நீக்குகிறாயோ அங்கே சத்தியம் மட்டும் இருக்கிறது, காரணம் மட்டும் இருக்கிறது. வாக்கை நீக்கிவிட்டால் அங்கே மெய்ப்பொருள் தான் இருக்கும். உன்னிடம் உன்னை பற்றிய வாக்கை நீ விட்டுவிடு, நீ மௌனமாகிடு, சும்மா இரு, சொல்லற. சொல்லென்றால் இங்கே நாமங்கள். எவன் ஒருவன் சொல்லற நாமங்களை நீக்கிவிட்டால் அவனே பிரம்மமாக்கி விடுகிறான். நாமரூபங்களை நீக்கிய பிறகு எந்த காரியமும் அங்கில்லை, காரணமாகிய மெய்ப்பொருள் மட்டுமே இருப்பதை அவன் அறிகிறான். களிமண்ணின் சத்தியத்தன்மையை இப்பொழுது பார்ப்போம். மிருத்திகத் ஏவ சத்தியம். மிருத்து ஏக இதி ஏவ சத்தியம் அப்படின்னு பார்க்கணும். மண் மாத்திரம் ஏவ, ஏவகாரம் போட்டு சொல்லுது. மண் மாத்திரம்தான் அங்கே சத்தியம்னு இந்த மந்திரம் சொல்லிச்சு. பானை என்னன்னு சொல்லவே இல்லை. அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? மண் மாத்திரமே சத்தியம்னா வேறு ஒன்று அங்கே இருக்குது. மாத்திரம்னு போட்டால் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? இங்கே ஒருத்த மாத்திரம்தாண்டா புத்திசாலி அப்படின்னு சொன்னால் மீதி பேரெல்லாம் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. அப்போ மந்திரம் சொல்லுது மண் மாத்திரம்தான் இங்கே சத்தியம் என்றால் மீதி காரியங்களாகிய பானை, சட்டி, கூஜா எல்லாமே என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே வேறு எதையோ சத்தியம் இல்லாததையும் இருக்கின்றன என்று இந்த மந்திரம் சுட்டி காட்டுகிறது. இனி அந்த காரியங்களாகிய சத்தியம் இல்லாததை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்வோம். ஒவ்வொரு காரியத்திலும் 2 அம்சங்கள் இருக்கின்றனமா. ஒரு காரியம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் காரணம் அம்சமும் இருக்கும், நாமரூப அம்சமும் இருக்கும். இது ஒரு காரியம். ஏனென்றால் ஒரு குயவன் இதை செய்து கொடுத்துருக்கிறான், இது காரியம். இந்த காரியத்தில் 2 அம்சம் இருக்குது. ஒன்று பானைங்கிற நாமரூப அம்சம், அது விகாரம். இன்னொன்று மண் என்கின்ற இன்னொன்றும் இருக்கிறது அம்சம். அப்போ காரண அம்சமாகிய மண்ணும் நாம அம்சமாகிய பானையும் இங்கே இருக்கிறது. அப்போ 2 இருக்குது இல்லையா? காரணம் அம்சமும் நாமரூப அம்சமும் 2 இருக்குதா இங்கே? ஆனால் ஒன்று தான் கையில் வச்சுருக்கிறேன். ஆனால் 2 அம்சங்களையும் நீ பார்க்க முடியும். அதுதான் விவேகம். இப்போது இதை பற்றி நம்ம பேசுகிறோம். இது எவ்வளோங்க சார்? இது ஒரு 100 கிராம் மண்ணில் செய்திருக்காங்க சார் அப்படின்னும் போது இதை எதை பற்றி பேசுகிறோம்? நாமரூபத்தை பேசுகிறோமா, காரணத்தை பேசுகிறோமா? காரணத்தை பற்றி பேசுகிறோம். இதனுடைய கிலோ எடையை சொல்லும் பொழுது காரணத்துக்கு போயிட்டோம். சரி, இது எவ்வளோ கொள்ளும் சார் அப்படின்னா ஒரு 150 ml பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்பொழுது நம்ம பானை அம்சத்துக்கு வந்துட்டோம். எடையை சொல்லும் பொழுது மண்ணை பற்றி பேசுகிறோம், கொள்ளளவை பேசும்பொழுது நாம் பானையை பற்றி பேசுகிறோம். அப்போ ஒரே சமயத்தில் நாம் காரண அம்சத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறோம், காரிய அம்சத்தையும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். 2ம் சேர்த்தது தான் இந்த சிருஷ்டி. இந்த பானை நேற்று செய்தார்கள், இதன் கொள்ளளவு 5 லிட்டர், இது பார்க்கும்பொழுது 150 ml. இது இப்போது கீழே போட்டு உடைஞ்சி போச்சு என்று பேசும்பொழுதெல்லாம், உடைந்ததுன்னு சொன்னோம்னா களிமண்ணை பற்றி பேசலை, பானை தான் சொல்கிறோம். இவ்வாறு நாம் பேசும்போதெல்லாம் அந்த வஸ்துவில் நாம் ஒரு அம்சத்தை பேசிக்கிறோம். இது 5 கிலோ சார் அப்படின்னு சொல்லும்பொழுது காரணம்சத்தை பேசுகிறோம். இப்போ நம்முடைய புத்தியில் காரணமம்சம் காரியமம்சம் 2 இருக்குது. 2த்தையும் வித்தியாசப்பட்டது புத்தி தான். காரணம் மட்டும்தான் இருக்குது, ஆனால் காரியம்சத்தை நீ கொண்டு வந்து அங்கே சேர்க்கிறாய், நாமமாக சேர்க்கிறாய். நீ காரியத்தை நாமரூபத்தை விட்டுவிட்டால் எப்பொழுதும் அங்கே காரணமாகிய சத்தியம் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. வளையல் என்பது அழகு. இது 5 சவரன் என்பது எது? வளையல் என்று சொல்லும் பொழுது காரியம், அது ஒரு நாமம். வளையலுங்கிறது ஒரு பேர். ஆனால் இது 5 சவரன் சொல்லும்போது வளையலை சொல்ல மாட்டோம், தங்கத்தை சொல்கிறோம். அப்பொழுது நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு பொருளிலும்
ரெண்டை சேர்த்து தான் பார்க்கணும். காரணம்சம், காரியமம்சம். எந்த பொருளையும் நாம் இந்த இரண்டு கோணத்தில், இரண்டு அம்சங்களிலும் தான் கையாளுகிறோம். புத்தி இந்த ஒன்றை, ஒரு பொருளை இரண்டாக பிரிக்கிறது. அத்வைதமாகிய மண்ணை துவைதமாக்கி மண் வேறு பானை வேறு என்று புத்தி தான் பிரிக்கிறது. புத்தியிலிருந்து பிரிப்பதற்கு என்ன வந்தது? நாமங்கள். புத்தி நாமங்களை விட்டுவிட்டால் அங்கே சத் மாத்திரம் இருக்கிறது. இந்த இரண்டில் ஒன்று தான் சத்தியம். களிமண்ணும் சத்தியம், பானையும் சத்தியம் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படின்ற ரெண்டு பொருள் இருக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா ரெண்டையும் பிரிச்சிடலாம். ஆனால் அங்கு ஒன்று மட்டும்தான் சத்தியம் என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. உனக்கும் தெரியும், களிமண் மட்டும்தான் சத்தியம் என்று மந்திரம் சொல்லுகிறது. காரணம் சத்தியம் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படியானால் காரியங்கள் அசத்தியமா? அசத் என்றால் இல்லாதது, இல்லவே இல்லாதது. காரியங்கள் நாம் இல்லவே இல்லை என்று சொல்லவில்லை, இருக்கிறது என்றும் சொல்லவில்லை. இருந்தும் இல்லாமல் இருக்கிறது. அது சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல. அப்படியானால் இந்த நாமரூபங்களாகிய காரியங்களுக்கு உண்மையான தன்மை என்ன? சத்தியத்தன்மை தர முடியல. அதனுடைய தன்மை தான் என்ன? அது சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல, இரண்டும் கலந்த மித்தியா என்று இந்த மந்திரத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்த வகுப்பில் மீதியை நாம்